ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19. இறைச்சொற்றுடர்கள் 25, 26 மற்றும் 27. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இதோ உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவில் அருமையானவர்களே, கடலென மடை திரண்டு வந்திருக்கக்கூடிய இறை அன்னையின் பக்தர்களே, ஆண்டவர் இயேசுனுடைய பின்பற்றாளர்களே, உங்கள் யாவருக்கும் இனிய காலை இறைவாழ்த்துக்களை சொல்லி, இன்று நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பின் அடிப்படையில உங்களுக்கு ஒரு ஞான சிந்தனையை கருத்துரையாக வழங்க விழைகிறேன். கவனமுடன் கேட்டால் பயனடைவீர்கள். இயேசுவுக்கே புகழ். இந்த கருத்துரையை அன்பர்களே ஒரு சில வரிகளில உங்களுக்கு வாசித்தளித்து பிறகு நற்செய்தியினுடைய விளக்கத்தை நான் கூறுகிறேன். துயரம், மாந்தர் துயரம், அது வாழ்க்கையில் வானளாவ உயரும். உயிரை பறிக்கும் அரவம் உணர்வில் உணர்ச்சியில் பரவும். கண்ணுக்கெட்டா தொலையில் நிலவும் ஆழி காற்று போல் இரவும் பகலும் பேயாட்டம் வரவும் என ஆளை கவ்வும் துயரம். சிலுவையின் அடிவரை பயணித்த இறையன்னையின் துயரம் தன்னால் விளைந்ததன்று, தானீன்ற தனையன் இயேசுவினால் தோன்றியதென்று நினையாமல் தீயவரின் தீச்செயல்களால் வந்ததன்றோ. அவர்கள் அழிவர் என பழிக்காமல் மானுடம் ஓய்வு பெறவே என் மகன் கொடியவரால் உபாதைகளை கொல்கத்தா தூக்கு மேடை வரை தாங்கிக் கொண்டு நெறி பிழன்றவரின் பாதைகளை சீர்தூக்கி செப்பனிடவே என் சொல்லை, தாய் சொல்லை தட்டாய் இயேசுவுக்காய் கரைக்காணா துயரக் கடலில் மூழ்கிய அன்னை மரியாள், இம்மானுடரின் துயர்களை தாங்கும் பெரியாள், விண்ணை அடைந்து மின்னிடும் விண்மீனாய், என் துயரம் உன் துயரம் நம் துயரம் நீங்கிடவே குருதி புனலாய் அதிசய மணலாய் அன்பு கனலாய் எம் நெஞ்சில் புதைந்திருக்கும் வியாகுலங்களை போக்கும் வியாகுலத்தாயாய், நலமில்லார்க்கு நலமல்கும் பெங்களூரு சிவாஜி நகர் ஆரோக்கிய தாயாய் திகழ்ந்திடும் புதுமை தாயே, நீவர் என்றென்றும் தலைமுறை தலைமுறையாய் போற்றப்படுவீரே. மரிய வாழ்க. எனது அருமையான தேவனின் பிள்ளைகளே, இந்த ஒரு சில வரிகளிலேயே இந்த மறையுரையை நான் உங்களுக்கு ரத்தின சுருக்கமாக வாசித்தளித்தேன். இருப்பினும் அது நமக்கு திருப்தி கொடுக்காது, மன அமைதியை கொடுக்காது. வீட்டுக்கு செல்லுகிற வேளையில ஒரு நல்ல சிந்தனையை நாம் தாங்கிச் செல்ல வேண்டும் என்பதற்காகவே இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு சில வரிகளில
ஞான உரையை வழங்குகிறேன், கவனமுடன் கேளுங்கள். சிலுவையின் அடியில் மரியன்னை. யோவான் நற்செய்தி 25, 26, 27. தலைப்பு மரியன்னையின் துயரம். ஒரு கேள்வி, இங்கு யாராவது வாழ்க்கையில துயரமே இல்லை என்று யாரால் சொல்ல முடியுமா? யாராவது இருந்தா கை தூக்குங்க, ஒரு பெரிய பரிசு கொடுக்கிறேன். யாருமே கிடையாது. அரசன் முதல் ஆண்டி வரை, பாமர மக்கள் முதல் செல்வந்தர் வரை துயரம் அவர்களை நிழல் போல தொட்டுக்கொண்டே இருக்கும், ஒட்டிக்கொண்டே இருக்கும். அதை விட்டு நாம் எட்டி போனாலும் அதனை அவன் பற்றி கொள்ளும் என்பதே வாழ்க்கையினுடைய யதார்த்தம், நிதர்சனம். துயரம் கிரேக்க மொழியில தலைப்பொரியா அல்லது பாத்தோஸ் அல்லது லூபே என்று சொல்லப்படுகிறது. அதையே நாம் எபிரேய மொழியிலே பார்த்தோம் என்று சொன்னால் யகோன், துகா, சார் என்ற சொற்களிலே அடங்குகிறது. லத்தீன் மொழியில பார்த்தோம் என்று சொன்னால் டொலோர், திரிஸ்திட்சியா என்ற சொற்களிலே இந்த துயரம் அல்லது துன்பம் என்ற சொற்களுக்கு நாம் சொற்களை பார்க்கின்றோம். மரியன்னையின் துயரம் லத்தீன் மொழியில சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மாக்னும் டொலேரம், மா துயரம், மா துயரம். இந்த துயரம் யாரால் வந்தது என்று யாராவது கேட்டிருக்கிறோமா பிரியமானவர்களே? அன்னை மரியாளை பார்க்கிற பொழுது வியாகுல அன்னை என்று சொல்லி நாம் பாடுகிறோம், புகழ்கிறோம், புகழ் மாலை சூட்டுகிறோம். ஆனால் இந்த துயரம் அவருக்கு எதனால் வந்தது என்று யாராவது நாம் சிந்தித்திருக்கிறோமா என்று சொன்னால் எங்கேயோ ஒரு சில பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் எனது அருமையான அன்பர்களே, துன்பம் என்பது 4 விதமாக கோணல்களிலே பார்க்கலாம். இதை நாம் ஒரு சதுர வடிவத்தில சிந்திக்கலாம். சதுரத்திற்கு எத்தனை கோணங்கள்? 4 கோணங்கள். அப்ப இந்த 4 கோணங்கள் என்பவை 4 திசைகளை குறிக்கக்கூடியதாக நாம் புரிந்து கொள்ளலாம். முதல் திசையிலிருந்து வரக்கூடிய துன்பம் தன்னால் வரக்கூடியது, என்னால் வரக்கூடியது. இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட முறையில அவரவரால் வந்திருக்கக்கூடியது என்று என்னால் கணிக்க முடிகிறது. எனக்கு துயரம், உங்களுக்கு துயரம். ஒவ்வொருவரையும் தொட்டு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வாழ்க்கையில துயரம் வருகிறது, வந்திருக்கிறது? ஏன் துன்பம் ஏற்படுகிறது? ஒரு மனிதனுடைய தீச்செயல்கள், தீய சொற்கள், தீய பார்வை, தீய ஆடை, தீய நடத்தை, கூடா ஒழுக்கம், பரத்தமை, மது பழக்கம், புகைப்பழக்கம் வருகிற பொழுது ஒரு வாலிபனை நான் சந்தித்தேன். அவன் சாலை ஓரமாக நின்று கொண்டு தனது 2 சக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு புகைப்பிடித்துக் கொண்டிருந்தான். வாலிபன், ஏறக்குறைய 19-20 வயதுதான் இருக்கும். இந்த வாலிபனுடைய துயரம் எதிர்காலத்தில் என்னவாக இருக்கும் யோசித்து பாருங்கள். அவன் புகைக்கிறான், 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 புகைத்துக் கொண்டே இருக்கிறான். கேட்டால் விரக்தி என்பான், கேட்டால் ஒரு சிற்றின்பம் என்பான். ஆனால் பிரியமானவர்களே, இந்த புகை என்பது நமது நுரையீரலுக்குள் இருக்கக்கூடிய சின்ன 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 கண்ணுக்கு எட்டாத துவாரங்களிலே போய் அது சேர்ந்து ஈர பசையோடு அது அங்கெங்கே சளி பிடித்தாற் போல சேர்ந்து விடுகிறது. எதிர்காலத்தில் இதுவே சளி பிரச்சனையும், காய்ச்சலும், கடுமையான நோயும், ஏன் புற்றுநோய்க்கும் கூட அழைத்து விடுகிறது, இட்டு செல்லுகிறது. இது புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இல்லையா? அதே போலவே இந்த மது அருந்துகிறார்களே, நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆல்கோஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் என்று தான் அந்த மது பாட்டிலில் போட்டிருப்பார்கள். ஒரு சில நாட்களுக்கு முன்பு தினமலர் என்கின்ற செய்தித்தாளில, நாளட்டில ஒரு செய்தியை நான் வாசித்தேன். தலைப்புச் செய்தியிலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே நாளொன்றுக்கு 94.5 லட்சம் பாட்டில்கள், குவளைகள் விற்கப்படுகின்றன. இது டாஸ்மாக் அரசு விற்கின்ற விற்பனை கூடங்களில் இருந்து எத்தனை லட்சம்? 94 லட்சம் பாட்டில்ஸ் நாளொன்றுக்கு. இது அரசு நடத்துகின்ற கடைகளிலே இப்படி என்று சொன்னால்
தனியார் நடத்தக்கூடிய கடைகளில் எத்தனை பேர் வாங்கி குடிப்பார்கள், எண்ணி பாருங்கள். இவ்வாறாக போய்கொண்டே இருக்கிறது. தனி மனிதனுடைய துன்பம் அவனால் வருகிறது என்று. எனது அருமையானவர்களே, வள்ளுவர் அழகாக எடுத்துச் சொல்லுகிறார், ஒருவன் கனி இருக்கிற பொழுது காயை அவன் ஏற்றுக்கொள்வானா? மறுத்து விடுவான். அதற்கு அவர் சொல்லுகிறார், இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நல்ல சொற்கள் இருக்கிற வேளையில தீய சொற்களை நாம் பயன்படுத்துகிற பொழுது அது நம்மையும் குத்தும், அடுத்தவரையும் குத்தும். அப்போ இங்க இருக்கக்கூடியவர்களில எத்தனை பேர் நாம் பிறரை தீய சொற்களை பயன்படுத்தி பேசியிருக்கிறோம், மற்றவர்கள் எத்தனை பேர் நமக்கு வசை மாறி பொழிந்திருக்கிறார்கள். ஆகவே ஒருவருடைய துன்பம் என்பது சொல்லாலும் செயலாலும் பார்வையாலும் தவறான பழக்கங்களாலும் வரக்கூடியவை. இரண்டாவது, பிறரால், மற்றவரால். வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா, உண்மைதானே? அன்பர்களே, நம்முடைய துயரம் துன்பம் என்பது நம்மால் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மற்றவர்கள் மூலமாக நமக்கு வரக்கூடியவையாகவே இருந்து விடுகின்றன, தவிர்க்க முடியாது. ஏன்னு சொன்னால் நாம் மனித குலத்தில மானுடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவரோடு ஒருவர் பின்னி பிணைந்து இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழல்களிலே நமக்கு துன்பங்கள் வரத்தான் செய்யும். மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது, தவிர்க்க முடியாது. மூன்றாவதாக, இயற்கை பேரிடர். இன்றைய செய்தியில ஆப்கானிஸ்தானில 800 பேர் நில நடுக்கத்தால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கிறார்கள். இப்படியாக இயற்கையின் மூலமாகவும் பிறராலும் தன்னாலும் ஒருவருக்கு துன்பம் ஏற்படுகிறது. நான்காவதாக, இறைவனால் என்று சொல்லி தட்டி கழிக்கலாமா? ஆண்டவர் என்ன சோதிச்சிட்டாருப்பா, அப்பா இயேசு ஏன்பா என்னை எப்படி சோதிக்கிற? ஆண்டவர் நம்ம யாரும் சோதிக்கிறதில்ல பிரியமானவர்களே. நமக்கு பகுத்தறிவு என்கின்ற, ரேஷனாலிட்டி என்கின்ற அறிவை சுதந்திரமாக கொடுத்திருக்கின்றபடியினால நாம் இழைக்கக்கூடிய தவற்றினாலும் தப்புகளினாலும் தான் நாம் துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். அடுத்து, அன்னை மரியாளை நோக்குகிற பொழுது அன்னை மரியாளுக்கு வந்த துன்பம் எத்தனை? 7 வியாகுலங்கள் என்று நாம் ஜெபிக்கிறோம், தியானிக்கிறோம். வியாகுலம் என்றால் துன்பம் என்று சொன்னேன். லூக்கா நற்செய்தி 2:35 உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்கிறார் சிமியோன். குழந்தை இயேசுவை ஆலயத்திற்கு எடுத்துச் செல்லுகிறார்கள் காணிக்கை அர்ப்பணிக்க. அப்பொழுது விருத்த சேதனம் செய்கிறார்கள். அங்கே ஒரு பெரிய மனிதர் இருக்கிறார். அவர் இறை மனிதனாக காணப்படுகிறார். அவருடைய பெயர் சிமியோன். இந்த சிமியோன் குழந்தையை பார்த்த உடனேயே அவர் பாடியிருக்கலாம், கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன், என் மீட்பை கண்டு கொண்டேன், உலகின் ஒளியை கண்டு கொண்டேன் என்று சொல்லி அவர் மலைத்து போய் மகிழ்வோடு சொல்லுகிறார், அப்பனே என் தந்தாய், இனிமேல் நான் மகிழ்ச்சியோடு கண்களை நான் மூடுவேன். ஏனென்று சொன்னால் உலகம் எதிர்பார்த்திருந்த அந்த மெசியாவை கண்டு கொண்டேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமா பிரியமானவர்களே, அந்த தாய், அந்த சேயினுடைய தாயை பார்த்து சொல்லுகிறார், இந்த சேயினால், இந்த குழந்தையினால் உன் உள்ளத்தை ஒரு கூரிய வாள் ஊடுருவி பாயும் என்று சொல்லுகிறார். அன்னை மரியாளுக்கு அது புரிந்திருக்காது அந்த நேரத்தில். ஆனால் போக போகத்தான் அன்னை மரியாள் புரிந்திருக்க வேண்டும். எத்தனையோ துன்பங்கள், அவற்றையெல்லாம் கோடிட்டு காட்டினால் நேரம் போதாது, உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த வாள் என்பது என்ன? வாள் என்ற சொல்லுக்கு கிரேக்கத்தில மைக்கைரான் நீண்ட வாளை குறிக்கிறது. எபிரேய மொழியில செரு, ஆயுதம், கோடாரி, வாள் என்றெல்லாம் கூறப்படுகிறது. இப்படியாக பிரியமானவர்களே, மரியாளை அந்த வாள் ஊடுருவி பாயும் என்று சொன்னால் இயேசுவினால் வந்த துன்பம் என்றே நாம் எடுத்துக்கொள்வோம் இந்த நேரத்தில். பிறகு நாம் சரியாக சிந்திப்போம். இயேசுவினால் அவர் சொல்லுகிறார், இந்த குழந்தை பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் என்று சொல்லுகிறார் சிமியோன்.
மாதாவுக்கு புரியவே இல்லை. 12 வயதில காணாமல் போற இயேசுவை தேடி தேடி அலைகிறாள். பெற்ற வயிறு துடிக்கிறது, நெஞ்சும் பதபதைக்கிறது. ஐயோ, என் மகன் காணோமே, கதறுகிறாள். கணவர் சூசையோடு ஓடோடி பார்க்கிறாள், தேடுகிறார் தேடுகிறார் தேடுகிறார். தெய்வமே, என் பிள்ளையை காட்டி கொடுத்து விடு. ஆம், எருசலேம் ஆலயத்தில் கண்ட பிற்பாடு, மகனே, என் நெஞ்சத்துல பால் வாத்தாயடா என்று சொல்லி அந்த குழந்தையிடம் அவர் உரையாடுகிறார். இப்படியாக பல துன்பங்களை சந்தித்த மரியாள் இறுதியில சிலுவை நடியில காண்கிறாளே அந்த துன்பம் எதற்கு நாம் ஒப்பிடலாம் பிரியமானவர்களே? கடலினும் ஆழத்தை விட, வானினும் உயரத்தை விட, உலகினும் பரந்த உலக அகம் என்று சொல்லி அன்னை மரியாள் துன்பத்திற்கு உள்ளாகின்றாள். இப்பொழுது பார்ப்போம். சிலுவை நடியில இயேசுவின் தாயும் குளோப்பாவின் மனைவி மரியாளும் காணப்படுகின்றனர். குளோப்பா யார்? விவிலிய அறிஞர்கள் கூறுகின்றார்கள், குளோப்பா எனப்படுகிறவர் புனித சூசையினுடைய இளைய தம்பி, இளைய சகோதரன் என்று கூறுகிறார். அப்படியானால் இந்த குளோப்பாவின் மனைவி மரியாள் இயேசுவுக்கு என்ன ஆக வேண்டும்? என்ன? சரியாக சொன்னீர்கள், சித்தி, சின்னம்மா இல்லையா? அந்த மரியாளும் இருக்கிறாள். அதற்கு பக்கத்தில மகதலா மரியாளும் இருக்கிறாள். ஏன் மரிய மகதலாவுக்கு இத்தனை அழுத்தம்? யோவான் நற்செய்தி மட்டுமே குறிப்பிடுகிறாரே, அங்கே என்ன அழுத்தம் என்று கேட்டால் பல பேர் பல விதமாக கூறுவார்கள். இயேசு அந்த பெண்ணிடமிருந்து 7 பேய்களை விடுவித்து விடுதலை அளித்தார் என்று சொல்லி, விடுதலை நாயகனுக்கு நன்றி கடனாக அவள் வந்திருக்க வேண்டும் சிலுவை அடி வரைக்கும். ஏசாண்டவர் முழங்குகிறார் ஒரு முறையில, சிறிய நன்றி கடன் பட்டவர், சிறிய ஆசீர்வாதம் பெறுகிறவர் சிறிய நன்றி கடன் பட்டவராக இருக்கிறார். பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றவர் பெரிய நன்றி கடன் பட்டவராக இருக்கிறார் என்பதை போல மரிய மக்தலாவும் அங்கே காணப்படுகிறார். இதுதான விடயம்? விடயம் அதுவல்ல பிரியமானவர்களே. எருசலேம் பெண்களும் பல பேர் தூரமாக நின்று கொண்டிருந்தார்கள், உங்களைப் போலவே வேடிக்கை பார்த்தவர்கள். ஆனால் இந்த சிலுவையின் அடியில யாக்கோபு, யோசேப்பு, செபதேயுவின் மக்களாகிய தாய், அவள் பெயர் சலோமே, அவள் கூட இயேசுவுக்கு உறவினர் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு இருக்கையில லூக்கா 23:49 எருசலேம் பெண்கள் எல்லாம் புழைச்சூழ கதறி அழுது அங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிலுவை அடி வரைக்கும், இயேசுனுடைய சாவு வரைக்கும் அனுமதி பெற்றவர்கள் இந்த பெண்கள் மட்டுமே. தாய் என்ற உறவிலும், மரிய மக்தலாள் என்கின்ற உறவிலும், இன்னொரு மரியாள் என்ற உறவிலும் அங்கே 3 பெண்களும் யோவானும் காணப்படுகிறார். யோவானை பற்றி இயேசு சொல்லுகிறார், மகனே அல்லது யோவான், இதோ உன் தாய், அம்மா இதோ உன் மகன். இந்த இடத்திலே நாம் சீரிய சிந்தனையோடு நிறைவு செய்வோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமது தாயை தமது இறப்பின் இறுதி மூச்சு வரைக்கும் கண்ணென காத்து வந்த அந்த இயேசு கிறிஸ்து தாயை அனாதையாக விட்டு விடாமல் அவருக்கென்று ஓர் உறவை ஏற்படுத்துகிறார். அந்த உறவை மற்ற சீடர்களோடு அல்ல, யோவானோடு சேர்த்து விடுகிறார். காரணம் என்ன? யோவான் கூட இயேசுனுடைய உறவு ஒன்று. இரண்டாவதாக, இறுதி இரவு உணவின் பொழுது மார்பின் பக்கமாய் சாய்ந்திருந்தவர் யார்? யோவான். ஆகவே அவர் அன்பு சீடர் என்று கருதப்பட்டார், இயேசுவின் நெருக்கமான தோழர் என்று கருதப்பட்டார். ஆகவே அந்த தோழமையில, உறவில மரியாளை ஒப்படைக்கிறார் இயேசு. அம்மா, இனிமே நான் இல்லாவிட்டாலும் கூட, பிசிக்கலாக உடலாக உயிரோடு நான் உம்மிடம் இல்லாவிட்டாலும் கூட, உமக்கென்று உமது இறுதி வரைக்கும் இதோ இந்த யோவானை ஏற்றுக்கொள்ளவும் பிள்ளையாக என்று சொல்லி தமது இடத்தை இயேசு அங்கே யோவானுக்கு விட்டு கொடுக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே அந்த தாய்க்கு மரியாதையை செலுத்தி கண்ணும் கருத்துமாக காத்து வருவதற்காக யோவானை விட்டு செல்லுகிறார். அது போலவே யோவானை பார்த்து கூறுவார், யோவான்,
இதப்பா, உன்னிடத்துல என்னுடைய அம்மாவை நான் விட்டு கொடுக்கிறேன், பார்த்துக்கோ, நல்லா பார்த்துக்கோ. இந்த இடத்துல இந்த அருமையான தேவனின் பிள்ளைகளை, உங்களுடைய தாய்மார்களை எப்படி நீங்கள் பராமரிக்கின்றீர்கள்? எப்படி நீங்கள் தொட்டு பாருங்கள். மழலையாக இருந்த பொழுது, நீங்கள் எல்லாவற்றையும் கழித்த பொழுது, அதை துடைத்து சீராட்டி நல்லாடை உடுத்தி பாலூட்டி தாளாட்டி சீராட்டி பெற்ற வயிறு மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காகவே உச்சி முகர்ந்து உள்ளம் வரைக்கும் அந்த பிள்ளை காத்து வந்த தாய்மார்கள் இங்கு இருக்கிறார்களே. இந்த தாய்மார்களுக்கு பிள்ளைகள் எத்தனை விதமாக மரியாதை கொடுக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை நான் உங்கள் முன் வைக்கிறேன். அன்னையே, மரியே, மாதாவே, வியாகுலத்தாயே, சகாய அன்னையே, தெய்வத்தாய் என்றெல்லாம் போற்றி புகழ்ந்து விட்டால் மட்டும் போதாது, மாறாக உங்கள் பார்வையில் இருக்கக்கூடிய உங்கள் தாய்மார்களை கண்ணென காத்து வருவதற்கு ஏன் உங்களால் முடிவதில்லை? நினைத்து பாருங்கள். தாய்க்கு பிறகுதான் தாரம் என்று ஒரு வரி இருக்கிறது. தாரம் என்றால் மனைவி. மனைவி வந்துவிட்டாலே போதும், தாய் வேண்டாம் என்று உதறி தள்ளிவிடுகின்ற மகன்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். மாமியாருக்கு ஒரு சட்டமும் தன் தாய்க்கு ஒரு சட்டமும் ஆகிய சில பெண்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள். ஆகவே எனது அருமையானவர்களே, இறுதியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். மரி அன்னை துன்பங்களை கண்டு துவளவில்லை, வேதனையை கண்டு அவர் அஞ்சவில்லை. உச்சி மீது வானிடிந்த பொழுதிலும் நான் அஞ்சேன் என்று சொல்லி இறுதி வரைக்கும் தன் மகனுடைய இறைப்பணியோடு பயணித்தார். இன்று நாம் அம்மாவுடைய உருவத்தை அங்க பார்க்க போகிறோம். அவருடைய ஆடை அலங்காரத்தை நாம் பார்க்க போகிறோம். அம்மா அழகாக காட்சி தந்தார்கள். உன் அம்மா அழகாக காட்சி கொடுக்கிறார்களா என்று போய் பார். உன் மனைவி அழகாக காட்சி அளிக்கிறாளா என்று போய் பார். உன் வயதான மூதாட்டி பாட்டி அழகாக இருக்கிறார்களா என்று போய் பார். இந்த உருவங்கள் எல்லாம் நமக்கு நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்படுகிற அற்புதமான கலை காவியங்கள். 1000 மலர்கள் சூட்டி 1000 சின்னங்களை அல்லது பொற்களை பொன் நகைகளை எல்லாம் பூட்டி அழகு பார்த்தாலும் உங்கள் உள்ளமும் உங்கள் தாயின் உள்ளமும் அழகு பெற வேண்டுமே. எனவே இந்த நேரத்தில் தோல்வியை காணாதவர் முழு மனிதன் அல்ல என்று சொல்லி அரிஸ்டாட்டில் கூறுகிறார். எவன் ஒருவர் தோல்வியை காணாமல் இருக்கிறானோ அவன் முழு மனிதன் அல்ல. அன்னை மரியாளுடைய வாழ்க்கை தோல்வியில் இருந்திருக்கிறது. இயேசுவின் வாழ்க்கை தோல்வியில் இருந்திருக்கிறது. அது சிலுவையிலே. ஆனாலும் அந்த சிலுவை என்கின்ற தோல்வியையே வெற்றி முழக்கமாக முழங்கியவர் இயேசு என்கின்ற உலக நாயகன். அந்த உலக நாயகனுக்கு நமக்கு உலக தாயாக உலக நாயகியாக இருக்கிறவள் அன்னை மரியாள். இந்த சிந்தனை உங்களை நிச்சயமாக தொட்டிருக்கும் என்று நான் கருதுகின்றேன். இனிமேல் வீடு செல்லுகிற பொழுது அம்மா என்று நீங்கள் ஆரத் தழுவி அந்த சுரூபத்தை முத்தமிட்டாலும் அதனோடு கலந்து என் அன்னையே என்று சொல்லி உங்கள் அம்மாவை ஆரத் தழுவி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதே போலவே நீங்கள் தாய்மார்களாக இருக்கிற வேளையில இந்த பிள்ளைகளை விழுமியங்களின் நடுவில வளர்க்க முயன்றால் நிச்சயமாக உலக நாயகர்களாக உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொல்லி இறையாசிரோடு முடிக்கிறேன். ஆமென்.